8 வருஷமா தயாளன் தான் போலீஸ்ன்றதை மறைச்சு சைமன் கிட்ட வேலை பார்த்திருப்பாரு. அதனால இப்ப சைமனை சாகடிச்சு அதை டிஸ்போஸ் பண்ண சொல்லி தேவா கிட்ட சொல்லிருப்பாங்க. ஆனா அவர் மறுபடியும் உயிரோட இருக்காரு. தயாளன் உயிரோட இருக்க விஷயத்த சைமன் கிட்ட இருந்து மறைச்சு இப்ப அவரை காப்பாத்தி கூடவே பிரீத்தியவை துணைக்கு அனுப்பி வச்சிடறாரு. தயாளன் போலீஸ்ன்ற விஷயத்த பிரீத்தி அப்ப கண்டுபிடிச்சதால இப்ப அவரை சாகடிச்சிருப்பாரு. ஃப்ரெண்ட கொலை பண்ணது தயாளன் தானே சைமன் இப்போ தேவா கிட்ட சொல்லிடுறாரு. தயாளனும் இப்ப பிரீத்தியை வச்சு தேவாவை பிளாக்மெயில் பண்ணி சைமனோட பையனவே சாகடிக்க சொல்றாரு. ஆனா தேவாவோ சைமன் பையனை அவர் லவ்வரோட கல்யாணி கூட சேர்த்து வச்சிருப்பாரு. கல்யாணிங்கிறவங்க தயாளனோட வைஃபா இருப்பாங்க. கல்யாணியோ சைமன் பையனை இவ்வளவு நாளா லவ் பண்றதா சொல்லி ஏமாத்திருப்பாங்க. இப்ப இவங்களை கடத்தி வச்சுதான் பிரீத்தியை ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப இவங்க மறுபடியும் பிரீத்தியை போய் பிடிக்க சொல்றாங்க. தயாளனோ ஹைவேஸ்ல பிரீத்தியை பிடிச்சிடுறாரு. பிரீத்தி ஆபத்துல இருக்கும்போது ஒரு போன் நம்பர் கால் பண்ண சொல்லிருப்பாரு. அது தேவாவோட போன் நம்பர் தான். அப்பதான் ஒரு கூலி நம்பரை சொல்றாங்க. தேவா தான் பிரீத்தியோட உண்மையான அப்பாவா இருப்பாரு. ஆனா இந்த விஷயம் பிரீத்திக்கு தெரியாது. இப்ப சைமனுக்கு தயாளன் கால் பண்ணி அவர் கண்ணு முன்னாடியே இப்போ அவங்க பையனை சாகடிச்சிருப்பாரு. இப்ப அதனால சைமனோ கல்யாணியா தயாளன் கண்ணு முன்னாடியே சாகடிச்சிடறாரு. சைமன் பிரீத்தியை சாகடிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்பதான் தேவா விஷயம் சொல்றாரு. சைமனோட அப்பாவை இந்த மாதிரி இல்லீகல் பிசினஸ் பண்ணிருப்பாரு. அப்ப தேவா தான் சைமனோட அப்பாவே சாகடிச்சிருப்பாரு. இப்ப சைமன் இறந்து போயிட்டதால தாகாங்கிறவரு தேவாவை போட்டு தள்ளுறதுக்காக வராரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி கூலிங்களோட தலைவர் தேவான் தெரிஞ்சதுமே இப்ப தாகாவை கொலை பண்ணாம விட்டுட்டு இப்ப அவர் கூட டீலிங் பேசுறாரு. கூலிங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு இப்ப தாகா கூட தேவா சேர்ந்துடுறாரு. இப்ப தயாளனை கண்டுபிடிச்சு கூட்டு வந்து ஒரு பெரிய பள்ளமா தோண்டி அதுல அவரை தள்ளி விட்டுடுறாங்க. பிரீத்தி தான் தேவாவோட பொண்ணுங்கிற விஷயத்த அவங்க கிட்ட இருந்து மறைச்சிடுறாரு.